ஹலோ கைஸ், நம்ம அவளோட எதிர்பார்த்த இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் கமல் சார் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரோட இறப்பை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு பக்கம் பேசிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் பர்சனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் சார் இருக்கும்போது நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 5-6 வருடங்களாக நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்கள அவமானப்படுத்தியிருக்காங்க, கேவலப்படுத்தி வந்து பேசியிருக்காங்க, மெமீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் இன்றைக்கி அவர் இல்லை, இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவரை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. தலைமை இருந்திருந்தால் வேறு லெவல், இப்படி பண்ணியிருப்பார், அப்படி பண்ணியிருப்பார், அந்த மாதிரி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுற நம்ம, அவர் உயிரோடு இருக்கும்போதே நம்ம செலிப்ரேட் பண்ண மறந்துட்டோமோ அப்படிங்கிற வருத்தம் எனக்குள்ளே வந்து இருக்குது. இந்த மாதிரி வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு வந்து தெரியும். ஸோ விஜயகாந்த் சாரோட லைஃபையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நம்மளோட லைஃபோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் பிக் பாஸை தவிர்த்து வேறு ஏதாவது பேசினாவே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரே விஷயந்தான், அவரோட லைஃப்பை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அவர் இருக்கும்போது நம்ம செலிப்ரேட் பண்ண மறந்துட்டோம். ஆனால் இல்லாததுக்கப்புறம் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். அவரோட நல்ல விஷயங்களை வந்து வெளி சொல்கிறோம். இப்படிலாம் பண்ணாருப்பா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து மயக்க பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி பண்ணுற நீங்கள் அவர் இருக்கும்போதே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஷின் கூட. ஸோ இதை லைஃப் லெசனாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வீட்டில், நம்மளுடைய லைஃப்பில் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி யாராக இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அவங்கள செலிப்ரேட் பண்ணுங்கள். அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி பாருங்கள். நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து கொடுங்க. நம்மளே தோற்று போனாலும் பரவாயில்ல, அவங்க ஜெயிக்கட்டும் அப்படின்னு நினைங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சடனாக வந்து இல்லாமல் போயிடுவாங்க, இதை கொஞ்சம் தொலைவாக போயிடுவாங்க. அன்றைக்கி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம், என்னடா நம்ம கூடயே ஒரு பொண்ணு சண்டை போட்டுட்டு இருந்ததே, நம்ம தங்கச்சி சடனாக எங்கடா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம கூட அப்பா இருந்தார், சடனாக அவர் இறந்துட்டார், எங்கடா போயிட்டார், நம்ம அவர் கூட சண்டை போட முடியலையே, இல்லை அவர் இப்படி பண்ணிட்டார் நமக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் லீவ் திஸ் மூமெண்ட், செலிப்ரேட் திஸ் மூமெண்ட் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கான அங்கீகாரம் அப்பப்போ கொடுக்கறது தான் கரெக்ட். அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, உங்களோட உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்பயே கொடுத்துருங்க. அவங்க இல்லாத போது ஐயோ அவங்க இருந்திருந்தால் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போது கம் டு த பாயிண்ட் இஸ், இந்த வீக்கில் நிறைய விஷயங்கள் பேசும் பொருளாக இருக்குது. ஒன்று விசித்ராவோட முகம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. தினேஷை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. டிடிஎஃப் டாஸ்க் வின் பண்ணாரா இல்லையா விஷ்ணு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வரைக்குமே இருக்குது. அதை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை தாண்டி யார் எவிக்டாக வெளியே போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து தெரியணும். இந்த பக்கம் வந்து அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனும் பூர்ணிமா செய்கிற லீலைகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இது ஒரு நேஷ்னல் மீடியா அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய தப்புகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசும் பொருளாகி இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் வந்து பேசணும். ஸோ அதை தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக ப்ரோமோ 2ல் சிறப்பான சம்பவம் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தோட சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.